நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 91:15. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். Psalm 91:15. I will answer him. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து சோர்ந்து போனீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வதாக இன்று வாக்கு பண்ணுகிறார். அவருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போம். ஆமன். எங்களுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்கிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். வங்க தேசத்திற்காக, சமாதானத்திற்காக உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. கலவரங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. சமாதான பிரபு நீர், அங்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். மத கலவரங்கள், பிரச்சனைகள் உருவாகாதபடி பாதுகாத்து கொள்ளும். மக்கள் க்ஷேமமாய் வாழட்டும். உம்முடைய கரத்திலே வங்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி அந்த தேசத்திற்கு இறங்குவீராக. உம்முடைய கரத்திலே இந்த தேசத்தை தாழ்த்தி தருகிறேன். நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.